சொன்ன மாதிரி இருக்கு. அடுத்ததான் ABD சமன் CBE ஆகும். ABD எங்க இருக்கு ABD? இது கூட ABD இல்லையா? ABD என்று சொன்னா எவ்வளவு? அப்ப ABD வந்து எதுக்கு சமனா? CBE க்கு சமனா. இல்லங்க விஷயம். இல்லங்க? எங்க இருக்கு? அந்த குறுக்கால ஈவோங்க. ஓ சரி அது சொல்றேன். அது பிரச்சனை இல்லை. இது மொத்தமா சொல்லுங்க நீங்க. ABD என்று சொல்ற எவ்வளவு? இவ்வளவு ABD தானே? இந்த கோணம் எவ்வளவு தெரிஞ்சு சொல்றேன் நான். இந்த ஒரு ABD. இது யாருக்கு சமம் என்று சொன்னால் இந்த CBE க்கு சமனா. அப்ப இந்த இருக்கிற கோணம் இந்த இருக்கிற கோணத்துக்கு சமம். விளங்குதா? இந்த எவ்வளவு கோணமோ இந்த கோணத்துக்கு சமனா இல்லையா? அப்ப அந்த ரெண்டு கோணத்தையுமே எழுத போறோம். அப்ப ABD என்று சொல்றது சமனா இருக்காம் CBE. விளங்குதா விஷயம்? இறந்துருக்கா. இப்ப இந்த ABD நம்ம என்ன செய்யணும்? நான் சொன்ன உடைச்சு எழுதணும்னு சொல்லி ABD எப்படி எழுதலாம்? ABE plus EBD. ஓகேயா? விளங்குதா விஷயம்? இன்னொரு வேலை எழுத போறோம். ABD plus EBD. அதே மாதிரி அங்கால பக்கம் இது எழுத போறோம். இது எப்படி எழுத போறோம்? CBE plus DBE. CBE plus DBE. ரைட். கேள்வி போடு. இப்ப கேள்வி திரும்ப பாப்போம் என்ன சொல்லியா பாரு. இதுல ABE வந்து CBD க்கு சமம் காட்டா. CBD ல இதானே CBD க்கு சமம் காட்டா. ABE வந்து யாருக்கு சமனா? CBD க்கு சமம். CBD இந்த CBD என்னது? சரியா? CBD ல வந்துருவோம். என்ன பாருங்க CBD plus DBE. அப்ப இது ரெண்டு சமம் காட்டா. இது சமனா இல்லையா? பாருங்க இது ரெண்டு ஒரே ஆகல. இது ரெண்டு ஒரே பேரா இல்லையா? நல்லா பாருங்க. பாருங்க D ல வாங்கி E ல முடியுது. இது என்னது? D ல வாங்கி E ல ரெண்டு பேரும் சமனா ரெண்டு என்ன செய்யலாம் அப்படியே வெட்டி விட்டா இது ரெண்டு வாங்க. பின்ன என்ன வரும்? ABE சமன் CBD. காரணம் என்ன? வழிபடமே மூணு ரெண்டு கழிவட்டு போயிட்டு இல்லையா? சொல்லுங்க என்ன டவுட்டா? EBD வந்து இங்க வந்து DBE. ரெண்டு வந்து மாத்தி போடுங்க சரிங்க. ரெண்டு ஒரே பேர். இப்படி கோணம் இருக்குன்னு சொன்னால் பேர் கோணம் இருக்குன்னு இல்லை. இதுல பேர் இப்படி EBD இல்லைங்களே. இது EBD ன்னு சொல்லலாம் DBE ன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரே பேர் தான். சரியா? இப்ப ரெண்டு வெட்டுப்பட்டு போவேன். இது ரெண்டு மிச்சம் பேர் கழிவட்டு போயிருக்கு. வழிபடை உண்மை எத்தனை? மூன்று. வெளிப்படை உண்மை வெளிப்படை சரியா?